வணக்கம் மக்களே, நான் சத்யவர்ஷா. இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியேற்று வருகின்றேன். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்தான் மக்களுக்குரிய வாழ்வாதாரத்தை ஒவ்வொரு ஆட்சி அமைப்பிலுமே மீட்டெடுத்து கொடுத்திருக்கிறது. அதிலும் இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய அளவில் மின்வெட்டு என்பது தொடர்ச்சியாக இருந்து சமாளிக்க முடியாத அந்த காலகட்டங்களை நம்மளுடைய மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா ஆட்சி அமைக்கும் பொழுது முழுமையான அந்த மின்சார தடை அனைத்துமே சரி செய்து இன்று வரை முழுமையாக இயங்கி கொண்டிருக்கும் ஒரே காரணம் நம்மளுடைய மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அன்றைக்கு கொண்டு வந்த திட்டம். இன்றைக்கு ஒவ்வொரு இடத்திலுமே எளிதாக மின்சாரத்தை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு காலகட்டத்தில் மின்சார துண்டிப்பு என்பது தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருந்தது. அனைத்தையுமே சரி செய்து மக்களுக்கு எளிமையாக கிடைக்கும் வகையில் அவர் அன்றைக்கு அமைத்து கொடுத்த திட்டம் இன்றைக்கும் முழுமையாக பங்களிப்பு கொடுத்திருக்கிறது. அதிலும் இந்த கடந்த 5 வருடத்தினுடைய மின்சாரத்தினுடைய விலை ஏற்றம், கட்டணம் செலுத்த முடியாமல் ஒவ்வொரு துறையில் இருக்கின்ற மக்களுடைய ஒரு பரிதாபமான நிலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விலைவாசியினுடைய ஏற்றம் மக்களுடைய ஒரு அச்சுறுத்தலான ஒரு சூழ்நிலை இன்றைக்கு ஒவ்வொரு இடத்திலுமே பார்த்து கொண்டிருக்கிறோம். மின்சாரத்தினுடைய விலை ஏற்றத்தின் காரணமாக ஒரு அதிகபட்சமான மக்கள் வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே அதிகப்படியான விலை கொடுத்து வாங்கக்கூடிய சூழ்நிலை இந்த கடந்த 5 ஆண்டு என்பது வனவாசத்தையே முழுமையாக நமக்கு கொடுத்து சென்ற இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் இதை அனைத்துமே முழுமையாக மாற்றியமைப்பதற்குரிய ஆட்சி அமைப்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைந்ததுக்கு பின்பு அனைத்து வகையான மின்சார கட்டணம் முழுமையாக அதற்குரிய அனைத்துமே மக்களுக்குரிய ஒரு நிர்ணயமான ஒரு விலை கொண்டு வந்து மக்களுக்கு ஏற்ப அங்கீகாரத்துடன் விலை கண்டிப்பாக குறைக்கப்படும். ஒவ்வொரு துறையில் இருக்கின்ற மக்களுடைய எதிர்பார்ப்பு என்பது மின்சாரத்தினுடைய விலை குறைந்தால் மட்டுமே அவர்களுக்குரிய அந்த வாழ்வாதாரத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வதற்குரிய பங்கீடாக எதிர்நோக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சிக்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள். நம்பிக்கையோடு காத்திருங்கள் மக்களே. ஒரு மிகப்பெரிய மின்சாரத்தினுடைய கட்டணம் முழுமையாக அதற்குரிய ஒரு அனைத்து துறை சார்ந்து இருக்கின்ற அனைத்து அதிகபட்சமான விலை அனைத்துமே குறைக்கப்பட்டு மக்களுக்கு ஏற்ப முழுமையாக கொண்டு வந்து கொடுப்பதற்குரிய செயல்பாடு அமைக்கப்படும். இது மக்களாட்சி. நம்பிக்கையுடன் இருங்கள். நன்றி மக்களே.